வணக்கம். ஸ்ரீ ராமஜெயம். அடுத்தது ஆறாவதான சந்தான லக்ஷ்மி. சந்தானங்கிறது குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய லக்ஷ்மி தான் இந்த சந்தான லக்ஷ்மி. தாயில் சிறந்த ஒரு கோவிலும் இல்லை என்பது போல் இந்த லக்ஷ்மியை வணங்கி வந்தால் நமக்கு சந்தான பாக்கியத்தை தரக்கூடியவ தான் இந்த லக்ஷ்மி. சந்தான லக்ஷ்மியை துதித்தால் நிச்சயம் பலனுண்டு. யாதேவி சர்வபூதேஷி மாத்ருரூபிணி சம்சிதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்தியை நமஸ்தஸ்தியை நமோ நமகா. எல்லா உயிர்களுக்கும் தாய் உருவில் இருக்கக்கூடியவர் தான் இந்த சந்தான லக்ஷ்மி. ஏழாவது ஸ்ரீ காருண்யா லக்ஷ்மி. சகல ஜீவனிடத்தில் நம்ம கருணையை காட்ட வேண்டும் அப்படிங்கிறத இருக்கின்றார்களோ அதை கருணையோடு இருக்கின்றார்களோ அவர்களிடம் இந்த காருண்யா லக்ஷ்மி இருக்கின்றார். யாதேவி சர்வபூதேஷு தயாரூபிணி சம்சிதா நமஸ்தஸ்தியை 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 நமோ நமகா. எட்டாவது ஸ்ரீ மகாலட்சுமி. நம்மால் முடிந்ததை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பிறருக்கு கொடுக்கக்கூடிய எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படிங்கிற இடத்துல தான் மகாலட்சுமி குடியிருக்கிறாங்க. யாதேவி சர்வ பூதேஷு மகாலட்சுமி ரூபனே சம்சிதா நமஸ்தஸ்தியை நமஸ்தஸ்தியை நமோ நமகா. எந்த தேவியானவள் எல்லா உயிர்களிலும் செல்வ உருவில் இருக்கின்றாரோ அந்த வைபவ லட்சுமியை வணங்குகின்றோம்.